லாஸ்ட்டா போஸ்ட் பண்ண வீடியோஸ்ல வியூவர்ஸ்க்கு ஒரு சைக்காலஜிக்கல் கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன். இந்த 2 எம்ப்ளாயி இருக்காங்கல்ல, அதுல நீங்க யாரா இருக்க விரும்புவீங்க? ஸோ ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, இந்த சேனல்ல இருக்க வியூவர்ஸ் ஃபினான்ஷியலா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஃபினான்ஷியல் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டோரி சொல்லி ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன். அண்ட் அதுக்கு நெறைய பேருமே கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அந்த கொஸ்டின நான் மெயினா எப்படி டெலிவரி பண்ணியிருப்பேன்னா, இந்த 2 எம்ப்ளாயி இருக்காங்கல்ல, அதுல நீங்க யாரா இருக்க விரும்புவீங்க? 2 எம்ப்ளாயி நீங்க யாரா இருக்க போறீங்கன்னு சொல்லி நான் அந்த கொஸ்டின டெலிவரி பண்ணியிருப்பேன். ஸோ இப்ப மெயின் என்னன்னா, அதுக்கான ஆன்ஸர் நான் எம்ப்ளாயி 1ஆ இருக்க போறேனா, எம்ப்ளாயி 2ஆ இருக்க போறேனா, அது 2மே ஆன்ஸரே கிடையாது. நான் எம்ப்ளாயியா இருக்க மாட்டேன். அதுதான் அந்த கொஸ்டினோட சைக்காலஜிக்கல் ஆன்ஸர். ஸோ இந்த சேனல்ல இருக்க வியூவர்ஸ் வந்து எம்ப்ளாயி மைண்ட் செட்ல இருக்கீங்களா? இல்ல ஃபினான்ஷியலி நான் ஒரு ஃப்ரீடமா ஆகணுன்ற மைண்ட் செட்ல இருக்கீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கொஸ்டின, அந்த ஸ்டோரிய வச்சு நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணேன். ஸோ ஆனா நெறைய பேர் வந்து நான் எம்ப்ளாயி 1ஆ இருப்பேன். நான் எம்ப்ளாயி 2ஆ இருப்பேன். சிலர் வந்து சில கமெண்ட்ஸ்ல வந்து நான் எம்ப்ளாயி 1ஆ தான் இருப்பேன். ஏன்னா அங்க ஏன் செருப்பு போடலன்னு எனக்கு தெரியணும்ல. அத நான் அனலைஸ் பண்ணணும்ல. இந்த மாரி வந்து நெறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் சில கமெண்ட்ஸ் ஓகேவா இருந்தது. நான் 2மே இருக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு சில கமெண்ட்ஸ் இருந்தது. பட் அதுக்கான கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த கமெண்ட் செக்ஷன்ல தரல. அந்த ஸ்டோரில எல்லாரோட ஃபோக்கஸுமே வந்து அந்த 2 எம்ப்ளாயி மேல தான் இருந்தது. எம்ப்ளாயி 1 அண்ட் எம்ப்ளாயி 2 இந்த 2 பேர் மேல தான் ஃபோக்கஸ் வச்சீங்களே தவிர, யாருமே அந்த ஓனர் மேல ஃபோக்கஸ் வைக்கல. ஸோ எல்லாருமே வந்து நான் எம்ப்ளாயி 1ஆ இருக்க மாட்டேன். நான் எம்ப்ளாயி 2ஆ இருக்க மாட்டேன். இப்படி இருக்க மாட்டேன். இதுன்னு தான் பதில் சொல்லிட்டு இருந்தீங்களே தவிர, நான் வந்து அந்த எம்ப்ளாயி அலுப்புற அந்த ஓனரா இருப்பேன். அப்படின்னு யாருமே வந்து ஆன்ஸர் பண்ணல. இஃப் யூ வாண்ட் டூ ஃபினான்ஷியலி வெல்த்தி அண்ட் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் இன் யுவர் லைஃப், டோன்ட் பி எ எம்ப்ளாயி மைண்ட் செட். புரிஞ்சிருக்கும்.